ஓம் பத்ரம் கர்ணேபி ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேம அக்ஷபிஹிர்யஜத்ராः ஸ்ரையங்கைஸ்துஷ்டுவாம்சஸ்தனூபிः व्यशेम देवहिदं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्ददातु ओम शांति शांति शांति। முண்டகோபனிஷத் பரவித்யா அபரவித்யா என்று இரண்டு ஞானங்களை ஆரம்பித்தது. அதில் அபரவித்யா என்று அல்லது கீழான ஞானம் என்று அனைத்து வேதங்களையும், அனைத்து அறிவியல் மற்றும் பொருளாதாரம், மனிதன் இதுவரை என்னென்ன அறிந்திருக்கிறானோ, என்னெல்லாம் விக்கிபீடியா போன்றதில் இருக்கிறதோ அனைத்துமே கீழான அறிவுதான் என்று சொன்னது. வேதத்தில் விக்கிபீடியா கிடையாது, நாம் அதிலையும் சேர்த்துக்கலாம். அந்த காலத்தில் இருந்தபோது எல்லா வேதங்களும் உபவேதங்களும் வேத அங்கங்களும் உபாங்கங்களும் அனைத்தையுமே சேர்த்து அது கீழான அறிவு என்று தான் சொல்லிச்சு. வேதம் கீழான அறிவுன்னு சொன்னால் அதில் இருக்கிற வேதாந்தமும் கீழான அறிவு தான். அப்படி என்றால் முண்டகோபனிஷத் தன்னையே கீழான அறிவுன்னு தான் சொல்லுது. முண்டகோபனிஷத் ஒரு வேதாந்தம். அப்போ இதுதான் பரவித்யா, மேலானது என்று சொன்னால் எந்த ஞானம், எந்த உபதேசம், எந்த சொல் குருவிலிருந்து வெளிப்பட்டு அது உன் மனதில் புகுந்து ஒரு விளக்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் நான் என்னும் ஆத்மாவும் பிரம்மம் என்கின்ற கடவுளும் ஒன்றே என்று நீ எப்பொழுது விளங்கிக் கொள்கிறாயோ அந்த விளக்கத்திற்கு காரணமான சொல், அந்த விளக்கு உன்னிடம் ஏற்பட்ட அகண்டாகார விருத்திக்கு நான் வேறு கடவுள் வேறு அல்ல என்கின்ற ஒரு புரிதலை ஏற்படுத்துகின்ற எந்த ஒரு விளக்கம் இருக்கிறதோ, எந்த ஒரு சொல் இருக்கிறதோ அந்த ஒரு சொல்தான் பரவித்யா என்று சொல்கிறது. அப்போ பாருங்கள், இவ்வளோ நேரம் நம்ம முண்டகோபனிஷத் பேசுறதுலாம் முக்கியம் இல்லை. இதில் எந்த இடத்துல நீங்கள் நிச்சயமாகவே நான் ஆத்மா, அது அளவற்றது, கால இட தேசங்களால் அளவற்றது, பார்க்கின்ற பொருள், பார்க்கப்படும் பொருள், பார்ப்பவன் ஆகிய மூன்றையும் உள்ளடக்கியது, அதுவே கடவுள் என்று எப்பொழுது உங்களுக்கு சந்தேகமின்றி விளங்கிவிட்டதோ அந்த நிமிஷத்தில் நான் என்ன சொன்னேனோ அல்லது எந்த ஒரு சொல் உங்களுக்கு உள்ளே புகுந்து அதை உண்டாக்கியதோ அதுதான் பரவித்யா என்று முண்டகோபனிஷத் சொல்லுது. உடனடியே அது அபரவித்யாவை பற்றி பேசுது. இதில் கர்மங்கள், நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, பிராயச்சித்த கர்மா, காமிய கர்மா என்று பலவிதமான கர்மங்களை நாம் செய்கிறோம். சிலது வைதிகமாக இருக்கலாம், சிலதுக்கு அவைதீகமாக இருக்கலாம், பௌதிகமாக இருக்கலாம், இஷ்டாபூர்த்தியாக இருக்கலாம். எப்படிப்பட்ட கர்மாக்கள், அது உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரிந்து யஜ்ஞங்கள் வேள்விகள் செய்பவராகவும் இருக்கலாம். இதையெல்லாம் செய்யாமல் நல்ல மனதோடு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது போலவும் சக ஜனங்களுக்கு பாராட்டு தெரிவது போலும் யார் வாழ்கிறார்களோ, நானும் பார்த்திருக்கேன். கோயம்புத்தூரில் சில புண்ணியவான்கள் மிக குறைந்த அளவில் உணவை தருகிறார்கள். மிக சலுகையான வேளைகளில் மருத்துவத்தை கொடுக்கிறார்கள், மருந்து விற்பனை செய்கிறார்கள். ஸ்கேன் எடுக்கக்கூடிய அந்த கருவிகளெல்லாம் கூட ரொம்ப குறைவான விலைக்கு, சலுகை விலையிலே ஏழைகளுக்கு உதவுறதை பார்க்குறோம். பள்ளிக்கூடங்கள் நடத்துகிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும்பொழுது இது யஜ்ஞங்கள் வேள்வியை விட மிக சிறந்த ஒரு யஜ்ஞமாக நான் கருதுகிறேன். அப்படிப்பட்ட கர்மங்களாக இருந்தாலும் அதன் மூலம் ஒருவன் என்ன கிடைக்கும்? மோட்சம் கிடைக்காது. சொர்க்கலோகத்தில் வாழ்கின்ற ஒரு வாய்ப்பை கிடைக்கும். அவன் சொர்க்கலோகத்தில் கொஞ்ச நாள் இருந்துவிட்டு மறுபடியும் பூமிக்கு பிறக்க வேண்டும். இந்த கர்மங்களோடு சேர்த்து உபாசனை என்று சொல்லக்கூடிய தியானமும் செய்யலாம். அந்த தியானத்தில் நாம் சொல்கின்ற இந்த காலத்தில் இருக்கக்கூடிய தியானம் அல்ல,
இது எதுக்கும் பயனற்ற ஒரு தியானமாகத்தான் நான் பார்க்கிறேன். உபாசனை என்று சொல்லக்கூடிய தியானம் பரமேஸ்வரனை உள்ளே கொண்டு செய்கின்ற தியானம். இங்கே தியான வகுப்புகள் சொல்கிறவங்க யாரும் கடவுளை உள்ளே கொண்டு வருவதே இல்லை. மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய உடம்பையே அவங்க பார்க்கும்படி ஏதோ செய்கிறார்கள். பரமேஸ்வர தியானம், அகங்கிருக தியானம் போன்றவற்றை செய்பவர்களுக்கு இந்த கர்மங்களை செய்பவர்களை காட்டிலும் கொஞ்சம் உயர்வான ஒரு சலுகை கிடைத்து அந்த புண்ணியங்களால் அவர் பிரம்மலோகத்தில் வசிக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்போது மேலுலகத்திலே 2 பகுதி இருக்கிறது. ஒன்று சொர்க்கலோகம் என்று ஒன்று, இன்னொன்று பிரம்மலோகம் என்று ஒன்று. சொர்க்கலோகத்தை காட்டிலும் பிரம்மலோகம் மிக உயர்ந்தது. அங்கே போனவர்கள் திரும்பி வர மாட்டார்கள். தேவலோகத்துக்கு போனவர்கள் திரும்பி வருவார்கள். அப்போ பிரம்மலோகத்துக்கு சென்றால் திரும்பி வரமாட்டார்கள்னாக்கா இருப்பார்கள்னு அர்த்தம். இருப்பார்கள், எவ்வளோ காலம் இருப்பார்கள்? பிரம்மன் இருக்கும் வரை இருப்பார்கள். பிரம்மாஜி எப்பொழுது பிரளயத்தில் அவர் இல்லாமல் போய் மறுபடியும் அடுத்த சிருஷ்டியில் புது பிரம்மா வருகிறார்களோ அது வரைக்கும் இவர்கள் இருப்பார்கள். அதுக்கு பின்னாடி வந்தாலும் ஒன்றும் சொல்வதற்கில்லை. ஆனால் கிடைக்கின்ற வாய்ப்பு அந்த பிரம்மலோகத்தில் இருக்கும் பொழுதும் இந்த உபதேசத்தை, எந்த ஒரு சொல், எந்த அக்ஷரம் பிரம்மம் உங்களால் அறியப்பட்டு நானே அக்ஷரம் பிரம்மம் என்று தெரிந்து கொள்கிறாரோ, யயா அதிகம்யதி அப்படின்ட்டு சொல்கிற அந்த குறிப்பிட்ட சொல் பிரம்மாவிடமிருந்து அந்த நிமிஷத்தில் நீங்கள் உங்களை கடவுள் என்று அறிந்து கொண்டால் அப்பொழுதுதான் மோட்சம். இதை தான் பரவித்யா என்று சொல்லி இங்கேயே அதை கற்றுக்கிட்டு போ. எதுக்காக? எவ்வளவு யஜ்ஞம் செய்யணும்னு உனக்கு தெரியாது, எவ்வளவு தர்மங்களை செய்யணும்னு தெரியாது, எவ்வளோ கோயில்கள் கட்டணும்னு உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் எவ்வளோ கட்டினாக்கா உங்களுக்கு தேவலோகத்தில் எவ்வளோ நாள் இருப்பீங்கன்னு தெரியாது. பிரம்மலோகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. இது சொல்லப்பட்டிருக்கிறதுனால நாம் அதெல்லாம் செய்துட்டோம், பிரம்மலோகம் நிச்சயம் யாருக்கும் சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட நிச்சயமற்ற ஒரு தற்காலிகமான அனுகூலங்களுக்காக வாழ்நாள் முழுக்க செலவு பண்ணுறதை விட இந்த தத்துவ ஞானத்தை அறிந்து இக்கணமே இப்பொழுதே நாம் மோட்சத்தை அடைந்து பிறப்பற்ற நிலை அடைந்துடலாமே. இல்லையே, நீங்கள் பிரம்மலோகம் போகிறது வேறு, இந்த பூமியில் இருக்கிறது வேறு இல்லையா அப்படின்னு. பிரம்மனாகவே நீ இருக்கும் பொழுது, பிரம்மமாகவே நீ இருக்கும் பொழுது உன்னில் தான் பிரம்மலோகமே இருக்கிறது. நீ எதுக்கு அங்கே போகணும்? நீ ஜீவனாக இருந்தால்தான் பிரம்மலோகத்துக்கும் தேவலோகத்துக்கும் எங்கேயும் போக வேண்டியிருக்கிறது. நீ பிரம்மமாக ஆகிவிட்டால் எல்லா லோகமும் உன்னிடம் இருக்கிறது. உன்னிடம் இருக்கின்ற லோகத்தில் நீ எங்கே வேணால் எப்போனா சஞ்சாரிக்கலாம் இல்லையா? அதனால் பிரம்மத்தை அறிந்து பிரம்மமாக ஆவது தான் நம்முடைய உயர்ந்த ஞானமாக இருக்கும். அதைத்தான் நாம் இப்பொழுது சொல்லிக் கொடுத்துட்ருக்கிறோம். இந்த நேரத்தில், இந்த முண்டகத்தில் 2ஆம் கண்டத்தில் 12வது மந்திரத்திலிருந்து எப்படி ஒரு மாணவன், அங்கே நான் முதல்ல பார்த்த இல்லையா, பிரம்மாஜி கிட்ட போகின்ற அவருடைய மாணவர்கள் வழியில் கடைசியில் அங்கிரஸ் என்பவருக்கு சவுனகருக்கு பேசுகின்ற அந்த பேச்சை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அங்கிரஸுக்கும் சவுனகருக்கும் இருக்கின்ற அந்த உரையாடல், அந்த உரையாடல் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சு கொள்கிறோம்? இதைத்தான் பார்க்கிறோம். எதற்காக இந்த முண்டக உபனிஷத் மிக நீண்டமாக யஜ்ஞங்களை பற்றியும் வேள்வியை பற்றியும் சொர்க்கலோகம் பற்றியும் பிரம்மலோகத்தையும் பற்றியும் சொல்லியது என்றால், அவையெல்லாம் கீழான ஞானங்கள், கர்மங்களால் வடிவெடுக்கப்பட்டவை. கர்மங்களால் எது செய்தாலும் அது கர்மம் செய்த அளவு தான் இருக்கும். உதாரணமாக கர்மங்கள் எவ்வளோ எடுத்து பாருங்கள். கர்மங்கள் பல வகையில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். கர்மங்களின் தன்மையை பார்ப்போம். இந்த வேதாந்த வகுப்பு வந்துட்டோம்னா அந்த சொற்களை நம்ம பழக்கமாயிடும். கர்மங்கிறது திட்டுற வார்த்தை இல்லை, உயர்ந்த வார்த்தை. நான் மனிதன் எதையெல்லாம் செய்கிறானோ திட்டமிட்டு செய்கின்ற செயல்களுக்கு கர்மம்னு பேர். இதில் வைதிகமாக இருக்கலாம், பௌதிகமாகவும் இருக்கலாம். வைதிகம்னா வேதம் குறிப்பிட்டிருக்கின்ற யஜ்ஞங்கள், வேள்விகள், இந்த தபம் போன்றவைகள், தியானம் போன்றது. லௌகிகம் அல்லது பௌதிகம் அப்படின்னு சொல்கிறது
வழக்கமாக மக்கள் செய்கின்ற தான தர்மங்கள் போன்ற தர்மமான காரியங்கள் இதெல்லாமே கர்மங்கிறதுல அடையும். கர்மங்களை நீங்கள் வைதிகமாகவும் செய்யலாம், லௌகிகமாகவும் செய்யலாம். இரண்டுமே உங்களுக்கு என்ன கொடுக்கும்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு பலனை தரும். அதுக்கு பேர் புண்ணியம்னு பேர். இது கண்ணுக்கு தெரியாதனால இதுக்கு பேர் அபூர்வம்னு பேர். கண்ணுக்கு தெரியாதனால அபூர்வம். புண்ணியம் என்று அதில் தன்மை சொல்லுவாங்க. ஏன்னா பாபம்னு ஒன்று இருக்குது, அதுவும் கண்ணுக்கு தெரியாது. அபூர்வத்தில் பாபம் புண்ணியம் 2 மடங்கும். நம்ம பாபத்தை பற்றி பேசலை, புண்ணியத்தை மட்டும் பேசுகிறோம். புண்ணிய கர்மங்கள் ஒருவன் செய்தால் வாழ்நாளில் அவனுக்கு கிடைக்கின்ற உயர்ந்த பதவி சொர்க்கலோகம் அல்லது பிரம்மலோகம். இது ரெண்டுமே லோகங்களாக இருப்பதனால லோகம் என்றால் அனுபவம். இப்போ அனுபவம் வேணும்னா உங்களுக்கு உடல் வேணும், உடலோடு தான் வாழணும். இப்போ பிரம்மலோகத்தில் சென்றாலும் உங்களுக்கு உடம்பு இருக்கும். உடம்பு இருந்ததுன்னா அந்த உடம்புக்கு உண்டான அளவு தான் உங்களால் அனுபவிக்க முடியும். எப்பேற்பட்ட உடம்பு கொடுக்கப்பட்டாலும், திவ்ய உடம்பாக இருந்தாலும் கூட, திவ்ய கண்களாக இருந்தாலும் கூட, உடம்பு என்பது சுற்றிலும் இருக்கிற பொருளை தான் பார்க்க முடியும். அனைத்தையும் ஒரே சமயத்தில் அனுபவிக்க முடியாது. ஒவ்வொரு ஆசைகளாகத்தான் நிறைவேற்ற முடியும். ஒரு ஆசை நிறைவேறி ஒரு இன்பம் முடிஞ்ச பிறகு தான் இன்னொரு இன்பத்துக்கு போக முடியும். சொர்க்கலோகத்தில் நிறைய இன்பங்கள் இருக்கலாம். அதனால் ஒரே சமயத்தில் நீங்கள் எல்லா இன்பத்தையும் அனுபவிக்க முடியாது. இந்த 1 மணி நேரம் பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த இன்னொரு இன்பத்துக்கு போகணும். டான்ஸே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பாட்டு கச்சேரி, அதுக்கப்புறம் உணவு விருந்து, இப்படின்னு மாறி மாறி நீங்கள் போயிட்டு இருந்தால் கூட நீங்கள் ஒரே சமயத்தில் விருந்து டான்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் இந்த அனுபவங்கள் எல்லாமே உடலோடு பெறுவதனால, கர்மத்தினால் உண்டாக்கப்பட்டதுனால கர்மத்தின் தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்மம் இதில் எத்தனை வகை இருக்குது? பல வகை இருக்கலாம். யஜ்ஞங்கள்லேயே நூற்றுக்கணக்கான யஜ்ஞங்கள் இருக்குது. ஒன்று அரை நாள் நடக்கக்கூடியது, 2 நாள் நடக்கக்கூடியது, 11 நாள் நடக்கக்கூடியது, சிலது மாதக்கணக்காக நீண்டு நடக்கக்கூடிய பெரிய யஜ்ஞங்களாக இருக்கலாம். அதில் நிறைய சாஸ்திரிகளாக பங்கு பெறலாம். இல்லை கர்மங்களில் விதவிதமாக இருக்குது. இந்த கர்மங்கள் தர்மமாக செய்யும் பொழுது, தர்ம காரியமாக லௌகீகமாக செய்யும் பொழுது அதெல்லாம் பேர் பள்ளிக்கூடம் கட்டலாம், ஸ்கூல் கட்டலாம், சில பேர் பெரிய பெரிய ஆசிரமங்கள் கட்டலாம். இந்த புட்டபர்த்தி போன்ற இடத்துலலாம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, பெரிய கல்லூரிகள்லாம் இருக்குது, வளாகங்கள் இருக்குது. இது மக்களுடைய தொண்டில் ஏற்பட்ட பணத்தினால் செய்யப்பட்ட ஒரு தர்ம ஸ்தாபனங்களாக இருந்து கொண்டு செயல்படுகின்றன. இதையெல்லாம் நிறுவிய மக்கள் யாராலாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பெரிய தர்மவான்கள் தான், அவங்கெல்லாம் புண்ணியம் செய்தவர்கள். இதுபோல் நான் உதாரணத்துக்கு சொன்னேன். இந்த மாதிரி நான் கண்ணுக்கு தெரியாததும் நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலோ பல காரியங்கள் உலகத்தில் செய்யப்பட்டிருக்கலாம், இனிமேலும் செய்யலாம், இப்போதும் செய்து கொண்டிருக்கலாம். அது எப்படிப்பட்டதாலும் கர்மம் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, விதவிதமாக இருக்குது. பள்ளிக்கூடம் கட்டுறாங்க, ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, சில பேர் ஓய்வு விடுதல் கட்டுறாங்க, ஏழைகளுக்கு கண் பார்வையற்றலுக்கு கண் பிறை எடுக்கிறது, கண் மருந்து கொடுக்கறது, நோயை நீக்குவது, பட்டினி நீக்குவது, உடை தருவது, அடைக்கலம் தருவது, ஆறுதல் தருவது, மனநோய் குணம் செய்வது, இப்படி என்று எத்தனையோ விதமான கர்மங்கள் இருக்குது. இப்போ கர்மங்களுடைய பலன் ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது. கர்மம் எப்படி செய்யப்பட்டால் அதுக்கு மாதிரி பலன் இருக்கும். சமையல் பண்ணினாம சமையல் இந்த உணவுன்ற பலன் தான் கிடைக்கும். அந்த சமையலில் கூட எந்த மாதிரி சமையல் பண்ணுறீங்க, வெஜிடேரியன் ஃபுட்டாக நான் வெஜிடேரியன் ஃபுட்டான்றது அதுக்கு ஏற்ற பலனும் மாறி தான் வரும். அப்போ கர்மங்கள் பல, பலனும் பல. ஆனால் இது ஏதாவது மோட்சம் தருமா? மோட்சத்தின் தன்மை என்ன? அனைத்திலிருந்து விடுதலை. இன்னொரு அர்த்தம் இருக்குது, சர்வான் காமான் அஷ்ணுதே. சர்வான் காமான் அஷ்ணுதே அப்படின்றால் என்ன அர்த்தம்? எல்லா ஆசைகளும் எல்லா இன்பங்களையும் அடைந்து விட்ட நிலை. எப்போ? ஒரே நேரத்தில் எல்லா ஆசைகளும் நிறைவேறிய நிலை யாருக்கா கிடைக்குமா? டான்ஸ் பார்க்குற நேரத்தில் டான்ஸ் தான் கிடைக்கும். பாட்டுனாக்கா
இப்போ தான் டான்ஸ் பார்த்துட்ருக்கேன். அதுக்கு அந்த பக்கத்தில் பெவிலியனில் வந்து இப்போ பாட்டு கச்சேரி, எனக்கு பாட்டும் பிடிக்கும். ஆனால் ஒரே சமயத்தில் வச்சுருக்காங்க, என்ன பண்ணுறது? சரி, இது அப்படிலாம் முடியாது சார், நாளைக்கும் வர முடியாது, இன்றைக்கி தான் முடிஞ்சு போகுதுன்னா நம்ம சூஸ் பண்ணணும், இங்கே போகலாமா அங்கே போகலாமான்னு. அந்த சமயத்தில் ஒருத்தர் விருந்து வேறு போட்டுட்ருக்குறாங்க. இப்போ விருந்தையும் சாப்பிடணும், பாட்டையும் கேட்கணும், அந்த இடத்துக்கு போக முடியாது. ஒவ்வொரு நேரத்தில் ஒரு இன்பம் தான் அனுமதிக்க முடியும். ஆனால் எல்லா இன்பங்களையும் ஒரே சமயத்தில் ஒரே ஸ்ட்ரோக்கில் ஒருத்தன் அனுபவிக்க முடியும்னா அது பேர் மோட்சமா? இதை எப்படியாவது கர்மம் உண்டாக்குமா? முடியாது. ஏன்னா இதனுடைய தன்மை வேற. இது வந்து விதவிதமான இன்பங்கள். இது எல்லா இன்பங்களும் ஒரே சேட்டில் கிடைக்கிறது. அப்போ எந்த கர்மம் இந்த மோட்சத்தை தரும்? நிச்சயமாக தர முடியாது. அப்போ இந்த மோட்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா இன்பங்களையும் உண்டாக்கக்கூடிய கர்மத்தை நம்ம செய்யணும்னா அந்த கர்மம் எல்லா இன்பத்துக்கு உண்டான கர்மங்களாக இது இருக்கணும். அப்புறம் எவ்வளோ நாள் நீடித்து செய்யணும் பாருங்கள். அப்புறம் ரெண்டாவது, இந்த கர்மத்தினுடைய தன்மை பலன்கள் பலவாக இருக்கும். அதனால் மோட்சம் அதில் வராது. மோட்சங்கிறது ஏன் வராதுன்னா இந்த பலன்கள் எல்லாமே அனித்தியம். அனித்தியமான நீண்ட நாள் வராது, சாஸ்வதம் அல்ல. 5 மாதம் 6 மாதம் 2 வருஷம் 11 வருஷம் 50 வருஷம் 100 வருஷம் எப்படி இருந்தாலும் சரி, இந்த கர்மத்தினால் உண்டான பலன்கள் பூலோகத்தில் இருந்தாலும் சொர்க்கலோகத்தில் இருந்தாலும் சத்தியலோகத்தில் இருந்தாலும் அது அனித்தியம்தான். ஆனால் மோட்சம் நித்தியம். நித்தியமானதை எப்படி அனித்தியமான கர்மம் தரும்? நிச்சயமாக மோட்சத்தை கர்மம் தராது. கர்மம் தருவதெல்லாம் அனித்தியம்தான். மோட்சமோ நித்தியமானது. நித்தியமானதை உற்பத்தியே செய்யாதது. மோட்சத்தை யாரும் உற்பத்தி செய்ய முடியாது. இல்லையா? இப்போ தான் மோட்சம் அடைஞ்சார் அப்படின்னா அவர் ஏற்கனவே மோட்சத்தில் இருந்தவர் தான். அவருக்கு தெரியல, இப்போ அவர் தெரிந்து கொண்டார். நாம் எல்லாருமே தான், மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகளுமே மோட்சத்தில் தான் இருக்கிறார்கள். ஏன்னா ஆத்மா மோட்சத்தில் இருப்பது, இந்த ஜீவன் தான் பந்தத்தில் இருப்பது. தன்னை ஜீவன் என்று நினைப்பதை விட்டுவிட்டு ஆத்மா என்று புரிந்து கொள்வது தான் மோட்சம். இதுக்கு என்ன கர்மம் தேவைன்னு நினைக்கிறீங்க? தெரிஞ்சுக்கிறது என்ன கர்மம் வேணும்? சொல்லி கொடுத்தா தெரிஞ்சுக்கிறது தானே. அதனால் ஞானத்தினால் விளைகின்ற மோட்சம் கர்மத்தினால் விளையவே விளையாது. ஞானம் வேறு, கர்மம் வேறு. கர்மத்திலே கர்த்தா இருக்கணும், ஞானத்திலே கர்த்தா இல்லை. இப்படி வேற்றுமைகள் நிறைய இருப்பதனால நிச்சயமாக கர்மம் உங்களுக்கு வந்து மோட்சத்தை தராது அப்படின்னு தெரியும். பல பேருக்கு இந்த மோட்சம்னா என்னன்னு தெரியாதனால தான் இவ்வளோ சங்கடங்கள். மோட்சம் என்பது சர்வான் காமான் அஸ்னுதே. இங்கேயே சொர்க்கலோகத்துக்கெல்லாம் போக வேண்டியதில்லை. இப்போவே நீங்கள் எந்த ஊரில், எந்த கிராமத்தில், எந்த தெருவில், எந்த குடிசையில் இருக்கிறீங்களோ அங்கேயே உங்களுக்கு மோட்சம். இதுக்காக காசி ராமேஸ்வரனமோ அல்லது வந்து எங்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. யூடியூப்பில் இந்த சமயத்தில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ, எந்த நிலையில் இருக்கிறீங்களோ, எந்த வயதில் இருக்கிறீங்களோ, எந்த ஜாதி மதத்தில் பிறந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா நீங்கள் மோட்சத்தில் இருக்கிறீங்க. அப்பொழுது சொல்வேன், சர்வான் காமான் அஸ்னுதேன்னு சொல்கிறீங்களே, அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் நீங்கள் ஆத்மானு ஒத்துக்கலை. இன்னும் ஜீவன் நினச்சிக்கிட்டதுனால ஜீவனாக இருந்து கொண்டு எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு பார்க்குறீங்க. ஆத்மாவாக இருந்தால்தான் சர்வான் காமான் அஸ்னுதே. அப்போ நீங்கள் வந்து விஷயத்தை மட்டும் காதில் வாங்கிக்கிட்டு நான் அடைஞ்சிட்டு அது மாதிரி நினச்சிக்க முடியாது. உண்மையிலே நீங்கள் ஆத்மாவாக இருக்கணும். ஜீவனாக இருந்து கொண்டே ஆத்மா தான் நான் என்று தெரிந்து கொண்டவனுக்குத்தான் அவன் மனதில் இருக்கக்கூடிய வைராக்கியம் அதை கொடுக்கும். எந்த பொருளும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லும் பொழுது எல்லா பொருளும் கிடைக்க இன்பத்தையும் அவன் பெற்றவனாக இருக்கிறான். ஒரு பொருளில் வந்து வைராக்கியம் எப்போ வரும்? அது எனக்கு தேவையில்லை, அது கொடுக்குற சுகம் எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லும்பொழுது தானே நம்ம ஐஸ்கிரீம் பலூன்லாம் விட்டுறோம். ஒருத்தர் நான் வந்து காஷ்மீருக்கு போகிறேங்க, அல்லது காஷ்மீர்லாம் இப்போல்லாம் போனால் பயமாக இருக்குது, வேறு எங்கேயாவது ஒரு நல்ல இடம் மால்தீவ்ஸ் போய் நான் என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது 10 தடவை போயிட்டு வரவேன் என்ன சொல்லுவான்? அவன் சொல்லுவான், அது எனக்கு வந்து அவ்வளோ இஷ்டம் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவான். என்ன சார் ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னு, நான் அனுபவிக்காதெல்லாம் கிடையாது, நீங்கள் போயிட்டு வாங்கங்கிறோம். அப்போது அந்த மால்தீவ்ஸ் போகின்றதை பற்றி எனக்கு வந்து வைராக்கியம் இருக்கிறது, அதை அடைந்த திருப்தி இருக்கிறது. சரி, இவர் இங்கே தான் பண்ண அந்தமான் போய் அங்கே தீவிலையாக இருக்கலாம்னா அதையும் வந்து என்னுடைய பிறந்த இடமே அதுதான்னாக்கா அது நீங்கள் சொல்ல வேண்டியது.
ஒவ்வொருத்தர் எதை சொன்னாலுமே அவர் சொல்கிறாரு, எனக்கு நான் அடைந்ததாக சொல்கிறார். யார்? ஞானம் பெற்றவர் சொல்கிறார், நான் ஆத்மா பிரம்மம் என்று சொன்னால் இந்த பிரம்மத்திலே 7 உலகங்களும் உள்ளே இருக்கிறதுனால பிரம்மம் சிருஷ்டிக்கப்பட்டது தான் இந்த உலகங்கள். இந்த நான் சிருஷ்டி செய்த இந்த பூலோகத்திலோ மேலுலகத்திலோ எங்கு நான் செல்ல வேண்டும், எங்கு சென்றாலும் நான் தான் அங்கே இருப்பேன் அப்படிங்கிற ஞானம் ஒருத்தனுக்கு வந்த பிறகு இந்த வைராக்கியம் நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அப்போ அவன் நினைப்பான், அந்த ஞானியின் முன்னாடி, அதான் உங்களுடைய முன்னாடி எந்த பொருளை கொண்டு வந்து கொடுத்தாலும் நீங்கள் ஒரு புன்முறுவல் தான் செய்வீங்க. இதனால் ஆக வேண்டியது எனக்கு என்ன இருக்கிறது, இதனால் எனக்கு என்ன சுகம் கிடைக்கப் போகிறது, நான் இப்பொழுதே நல்லா தான் இருக்கிறேன். நினச்சி பாருங்கள், ஆனந்தமாக தூங்கி கொண்டிருக்கணும் முன்னாடி என்ன கொடுத்தாக்கா அவனுக்கு தெரியும். அந்த சமயத்தை தட்டி எழுப்பி நீ ராஜாவாயிட்டேன் உனக்கெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னான்னு சொல்லுவான், கொஞ்ச நேரம் இரு நான் தூங்கிட்டு வரேன்னு தான் சொல்லுவான். அவன் சொல்லுவான், உனக்கு கொடுத்துருக்காங்க நிலாவில் இருக்கக்கூடிய ஒரு 20 ஏக்கர் லேண்ட் உங்கள் பேரில் தான் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு, நான் தூங்கிட்டு வரேன்னு சொல்லுவான். இல்லை இந்த இடத்துல வந்து 1 கோடி ரூபாய் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லுவான், நான் தூங்கிட்டு வரேன்னு சொல்லுவான். தூக்கத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தத்துக்கு இடையாக இந்த 1 கோடி ரூபாயெல்லாம் கொடுக்காது. இந்த 1 கோடி ரூபாயை வைத்துக்கொண்டு அவன் நல்லா தூங்கணும்னு தான் ஆசைப்படுறான். தூங்காமல் கஷ்டப்படும் போதெல்லாம் கடன் தொல்லை நினைக்கும் போது தூக்கம் வேணுமே, கடன் அடையணுங்கிறது இல்லை, இந்த கடனால் என்னால் தூங்க முடியாமல் இருக்குதே நல்ல ஆனந்தத்தை ஒருவன் தூக்கத்தில் பெறுகின்ற அந்த நித்ரா சுகத்தை நனவிலேயே எவன் ஒருவன் அடைந்து கொண்டிருக்கிறானோ, திருப்தியில் இருக்கிறானோ, அவன் முன்னாடி எல்லா ஆசைகளும் இன்பங்களும் தோற்று போகும். எது வந்து முன்னாடி நின்னா கூட அவன் கண்ணை மூடிட்டு தன்கிட்டே தான் இருப்பான். அவங்க ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்களேங்கிறதுனால நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, ஓகே அப்படின்பாங்க. அவருக்கு விருந்துகளை கொண்டாந்து கொடுத்தோம்னா கூட வேண்டான்னு சொல்ல மட்டும் எடுத்து சாப்பிடுவார், ரொம்ப நல்லா இருக்குது, அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவர் அதனால் திருப்தி அடைந்து விட்டார்னா, திருப்தி இருக்கிறதுனால அவர் அடைய வேண்டியதில்லை, திருப்தியே அவர் தான். அந்த நிலை தான் மோட்சம். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இது மோட்சம் அடைகின்றது இல்லை, உங்களுடைய இயல்பு. எதாவது ஒன்று அடைஞ்சிங்கன்னா அதை இழந்துடுவீங்க. ஆனால் உங்களுடைய சுபாவமாக இருந்தால் நீங்கள் எப்படி இழக்க முடியும்? அதனால் மோட்சம் என்பது உங்களுடைய சுபாவம், உங்களுடைய இயல்பு. இந்த ஜீவனாக இருக்கின்ற அல்பத்தனம், நோய் நொடியில் வாடுறது, இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் சொல்லிகிட்டு இருக்கு இல்லையா, அது உடல் சார்ந்தது, மனம் சார்ந்தது. அது நீ அல்ல. மனத்தும் உடம்பும் சார்ந்ததை என்னது என்று சொல்லி கொண்டிருக்கின்ற அறியாமையை விட்ட பிறகு இந்த உடலுக்கும் மனதுக்கும் வருவது என்ற எந்த தொந்தரவும் உன்னை பாதிக்காது. எப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளை யாராவது பாதித்தோம்னா உனக்கு என்ன பாதிப்பு வருது? அதே போல் உலகத்தில் ஒரு பொருளாகத்தான் இந்த உடம்பும் இருக்கும், மனதும் இருக்கும். ஆனால் இந்த மனதிற்கும் உடம்புக்கும் எந்த துன்பங்கள் வந்தாலும் ஆத்மாவை அது பந்திப்பதில்லை. இந்த அறிவு தான் மோட்சம். அந்த மோட்சத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி சொல்லப்பட்ட இந்த மோட்சமானது எப்படி கர்மத்தை உண்டு பண்ணும்? கர்மத்தால் கிடைக்கும். ஏனென்றால் மோட்சம் செய்யப்படாதது, உருவாக்கப்படாதது. உன்னுடைய இயல்பை எப்படி நீ உண்டாக்க முடியும்? சக்கரை கிட்ட நான் கொஞ்சம் உனக்கு இனிப்பை தருகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நெருப்பு கிட்ட உனக்கு சூடு பத்தலை, நான் சூடு தரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அது சொல்லும், என்கிட்ட இருக்க சூடு எனக்கு போதும், இனிமேல் எனக்கு சூடு யாரும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் தான் எல்லாருக்கும் சூடு கொடுக்குறவன், எனக்கு யாராவது சூடு கொடுப்பாங்களா அப்படின்னு அது சொல்லும். அப்போது சர்க்கரையும் சொல்லும், எனக்கு இனிப்பு தேவையில்லைன்னு சொல்லாது, நான் தான் எல்லாருக்கும் இனிப்பை தந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய இனிப்பை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய பொருள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை, பக்கத்தில் இருக்கிற சர்க்கரையாவது கொடுக்குமானா அதுவும் நானும் ஒன்று தான் என்று சொல்லும். அது பரிபூர்ணமாக தன்னை அறிந்து கொண்ட நிலை. அந்த நிலையை கர்மத்தால் அடைய முடியாது. ஏனென்றால் கர்மங்கள் பலவலை, அதனுடைய பலனும் பல. ஆனால் மோட்சம் அதில் அடங்கவில்லை. கர்மம் தற்காலிகமானது, எவ்வளோ செய்தமோ அந்த அளவு தான் கிடைக்கும். 10 நாள் செய்த கர்மத்தினால 10 நாள் பலன் தான் கிடைக்கும். அதனால் கர்மம் அனித்தியம், ஆனால் பலனும் அனித்தியம். ஆனால் மோட்சமோ நித்தியம். அனித்தியமான ஒன்று நித்தியமானவை உண்டாகாது. இதெல்லாம் செய்து பெறுவது. கர்மத்தினால் உண்டான பலெல்லாம் கர்மத்தை செய்து பெறுவது. ஆனால் மோட்சம் செய்யாமலே உன்னிடம் இருப்பது. அதனால் செய்யாமலே உன்னிடம் இருக்கின்ற உன் இயல்பை எப்படி செய்து பெற முடியும்? யாருமே தன்னுடைய இயல்பை செய்து பெற மாட்டார்கள். அவர்கள் இயல்பை அறிந்து கொள்ள தான் வேண்டும்.
நான் இப்படிப்பட்டவனு தெரிஞ்சுக்க வேண்டும். இந்த உண்மையை தான் இந்த மந்திரம் நமக்கு இப்போ சொல்கிறது. இந்த இதுவரை சொன்ன அந்த கர்மங்களை எல்லாம் படித்து பார்த்த ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே அதை சிந்தித்து பார்க்கிறான். கர்மச்சிதான், கர்மங்களால் செய்து பெறப்பட்ட இந்த அனுபவங்களை கர்மச்சிதான் லோகான், இந்த யாகங்கள் தர்மங்கள் போன்ற எல்லாவற்றிலும் கிடைத்த பலன்களை எல்லாம் அவன் யோசனை பண்ணி பார்க்குறான். அனுபவிச்சிருப்பான்ல, பல பிறவியில் இருந்துச்சுப்பான், இந்த பிறவியில் அனுபவிப்பான். கொஞ்சம் புத்திசாலி இருந்தால் கூட நம்ம போய் பார்த்துக்கணுன்ற அவசியம் இல்லை, இங்கேருந்தே மனக்கண்ணில் பார்ப்பான். இந்த எப்படி இருந்தாலும் செய்து பெற்றவைகள் கர்மச்சிதான், செய்து பெற்றவைகள் அந்த அனுபவங்கள் செய்த அளவு தான் இருக்கும். ஏன்பா இவ்வளோ தான் வேலை செய்திருக்க, இவ்வளோ தான் உனக்கு கூலி, இவ்வளோ செய்த இவ்வளோ தான் இன்பம் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். நமக்கே சினிமா தியேட்டரில் போனாக்கா கம்மி டிக்கெட்டில் ஒரு இடத்துல உட்கார வைப்பாங்க, பெரிய டிக்கெட்டுக்கு வேறு இடத்துல உட்கார வைப்பாங்க. இன்னொரு டிக்கெட்டுலாம் நம்ம போக முடியாது, உங்களுக்கு இங்கே தான் உட்கார முடியும்னு சொல்லுவாங்க. கர்மத்துலேயும் அதே மாதிரி தான் விதவிதமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இவ்வளோ தான் கிடைக்குங்க, இவங்களுக்கு தான் கிடைக்க முடியும். பித்திருலோகத்தில் போனோம்னா அவங்களுக்கெல்லாம் என்னென்ன கொடுக்குறாங்களே சாப்பிட்ற, எனக்கு கொடுக்கலன்னா உங்கள் ஊர் ஜனங்க உங்களுடைய சொந்தக்காரங்க தர்ப்பணம் எதுவும் கொடுக்கவே இல்லை, அவங்க கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம்னு. அப்போ அவங்க நிலையை யோசனை பண்ணி பாருங்கள். நான் பூமியை விட்டு இங்கே பெரியப்போ அங்கே இருந்தால் நான் சம்பாரிச்சுக்குவேன், இங்கே சம்பாதிக்கவும் முடியல, நான் அவனை நம்பி இருக்க வேண்டியதாக இருக்குது. அவங்களும் நான் என் சொத்து சுகத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு எனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. அமாவாசனை நல்லா சமைக்கிறாங்க, எனக்கு கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க, காக்கா கை வைக்கிறாங்க. நான் காக்காவை போய் சாப்பிட முடியுமா என்ன? சில பேர் காக்காய்க்கு வச்சுட்டாக்க பித்திருவுக்கு போயிடுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு அடையாளம் தான். காக்காய்க்கு இப்படியாவது சாப்பாடு போடணுங்கிறதுனால அப்படி நம்ம கொடுக்குறோம். காக்காய் வடிவில் போய் அவங்களாம் சாப்பிடலாம் மாட்டாங்க. அப்புறம் அந்த காக்காய் வடிவில் இருந்துச்சுன்னா அங்கே காக்கா வடிவில் போனால் இது எதுவும்னா சாப்பிடும். அந்த உடம்புக்குள்ளே யார் போவாங்க? அவன் புரிந்து கொள்கிறான். கர்மச்சிதான் செய்வதால் கிடைக்கின்ற அனுபவங்கள் லோகான், அதை எண்ணி பார்க்கிறான், பரீட்சை செய்து பார்க்கிறான். பார்க்கும்போது அவனுக்குள்ளே ஒரு வைராக்கியம் உண்டாகிறது, நிர்வேதம் ஆயாத்னா உண்டாகிறது. அந்த ஒரு வைராக்கியம் அவனுக்கு தோன்றுகிறது. இந்த கர்மத்தினால என்ன கிடைக்க போகுது? என்னங்க அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இவ்வளோ பாடுபட்டு அவங்க வெளிநாடு போய் சுற்றிட்டு வந்திருக்கிறாங்க, இந்த விதவிதமான உடை அணிஞ்சிட்டு இருக்காங்க, ரொம்ப காஸ்ட்லி காரில் போகிறாங்கன்னு. எல்லாம் தற்காலிகமானது தானப்பா. இன்னொருத்தங்கிட்ட இருக்கிறத பார்க்கும்போது இப்போவே அவனுக்கு பொறாமையில் வயிறு எரிஞ்சு போயிட்டு நான் இப்படி தெரியாமல் இதை வாங்கிட்டேனே, இருக்கிறத அனுபவிக்காமல் இன்னும் இல்லாததை பற்றி அவன் கவலைப்பட்டு கொண்டிருப்பான். கவலைப்படுறதுக்கு மனிதனுக்கு காரணமே தேவையில்லை, பணக்காரனுக்கும் கவலை இருக்கிறது என்று எவன் ஒருவன் அறிந்து கொள்கிறானோ அவன் இன்னொன்றும் புரிஞ்சுக்கிறான். நாஸ்தி அக்ருத கிருதேன. அக்ருதம் என்றால் செய்யவே படாத இயல்பான ஒன்றை. அக்ருதம் என்றால், கிருதம் என்றால் செய்தல், அக்ருதம் என்றால் செய்யப்படாதது. எது செய்யப்படாதது? இந்த சொர்க்கம் செய்யப்பட்டது யாராவது ஒருத்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணத்தானே, பிரம்மா படைச்சத்தானே. எங்கே நீங்கள் சென்றாலும் அது செய்யப்பட்டதாக இருக்கும். நீ செய்ததாக இருக்கலாம், அல்லது வேறு யாராவது செய்ததாக இருக்கலாம், அது கடவுள் செய்ததாக இருக்கலாம். எது செய்தாலும் கடவுளே செய்திருந்தாலும் செய்யப்பட்டது தான். செய்யப்பட்டதனால் கிடைக்கின்ற பொருளை எது ஒன்று அதை நம்ம செய்து தான் பெறணும். ஆனால் செய்யப்படாத ஒன்று இருக்குதுன்னு வைங்க, அதை எப்படி செய்து பெறணும்? அதை செய்யப்படாததப்பா நீ எப்படி செய்ய முடியாத? அப்போது அக்கிருதம்னு சொல்லக்கூடிய செய்யப்படாதது எது என்று கேட்கும்போது, இப்படி நான் போன வகுப்பில் இந்த ஒரு கேள்வியை நான் வச்சேன். உடனடியாக எனக்கு நிறைய பேர் பதில் சொன்னாங்க. அது எதுவுமே இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே செய்யப்பட்டது, நாம் செய்யாவிட்டாலும் பகவான் தான் சிருஷ்டி செய்திருக்கிறார். அதனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுமே செய்யப்பட்டதுனால செய்யப்படாதது என்பது செய்த கடவுளாகத்தான் இருக்க முடியும். அவர் எப்பொழுதுமே செய்யப்படாமல் அவர் இருந்து கொண்டே இருக்கிறார். அந்த கடவுளை அடைவது என்பது செய்வதால் பெறுவதால் இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ அந்த கடவுள் யாருன்னு கேட்டால் நம்முடைய ஆத்மா. ஸோ ஆத்மாவாக நான் இருந்து கொண்டு அது செய்யப்படாததாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்க ஒன்றை நான் என்ன செய்து நான் அடையணும்? எங்கே சார் போயிட்டுருக்கீங்க? பக்கத்து ஊருக்கு போயிட்டுருக்குறாங்க. இவர் எங்கே போயிட்டுருக்கிறார்? அவர் ஆத்மாவை நோக்கி போயிட்டுருக்கிறார். ஆத்மா எங்கே இருக்குது? அதைத்தான் தேடிட்டுருக்கிறேன் சார். ஆத்மா தான் நானுங்கிறன்னு சொல்கிறாங்களே சார், அப்போ என்ன தேடி தான் நான் போகிறேன். ஓ, உங்களை என்ன தேடி எவ்வளோ தூரம் நடக்க போகிறீங்க தெரியலங்க, எவ்வளோ தூரம் நடந்தாக்கா என்ன அடைவேன்னு தெரியல அப்படின்னு சொன்னால் நாம் என்ன சொல்கிறது? தன்னை ஒரு நடுவதற்கு எவ்வளோ தூரம் நடக்கணும்?
தன்னை தான் என்று உணர்ந்து உணர்க்க வேண்டித்தானே. ஞானத்தால் அடைய வேண்டியது கர்மத்தால் பார்க்குறாரு. தனக்குள் தான் செல்வதற்கு எவ்வளோ தூரம் நடக்க வேண்டியிருக்கு. நடத்தல் என்று கர்மம். எவ்வளவு நடந்தாலும் தனக்குள் தான் செல்ல முடியாது. தனக்குள் தான் செல்வதற்கு ஒன்றே ஒன்று தான், நான் தான் அது என்று தெரிந்து கொள்ள வேண்டியது தான் இருக்குது. அப்போ ஞானம் என்பது வேறு, கர்மம் என்பது வேறு. அப்போ ஞானத்தால் செய்யப்படாத ஒன்றாகிய ஆத்மாவை அடைகிறோம். அதுதான் அக்கிருதம் என்று ஒரு நிறைய பேர் எனக்கு பதில் சொன்னாங்க. அவங்க பேரெல்லாம் நினைவில்லை. விஜயான்னு ஒருத்தர் சொன்னாங்க, நம்ம சேகர் சார் சொன்னார், அப்புறம் இன்னொரு நிறைய பேர் அதெல்லாம் அதை கரெக்டாக சொல்லிட்டாங்க. அவங்களெல்லாம் பாராட்டுகள். அக்கிருதம் என்பது செய்யப்படாததாகிய பிரம்மம் அல்லது ஆத்மா. அதுதான் ஒன்றுடைய சொரூபம். சொரூபத்தை யாரும் செய்ய வேண்டியதில்லை. சொரூபம் அதனுடைய தன்மை. அந்த தன்மையை யாரும் செய்ய வேண்டியதில்லையே. தண்ணிக்கு குளிர்ச்சியை யாராவது செய்து தர முடியுமா? தங்கத்தை யாரும் மினுமினுப்பை செய்து கொடுக்க முடியுமா? மினுமினுப்பு இல்லாத தான் தங்கம் போல் ஏதாவது செய்து கொடுக்கலாம். இரும்புக்கு தங்கம் மூலம் பூசலாம், செம்புக்கு தங்கம் மூலம் பூசலாம். தங்கத்துக்கு யாராவது தங்கத்தை யாரும் கொடுக்க முடியாது. அது செய்யாதல் பெற்ற அது இயல்பு. அப்போது மோட்சம் என்பது ஒருவன் இயல்பு. நீங்கள் இயல்புங்கிறீங்க, எனக்கு அந்த இயல்பே தெரியலையே சார். தெரியது தான் அதனுடைய அறியாமை. அறிவை பெற்றால் அது தெரிஞ்சுக்குவீங்க, அவ்வளோதானா? நான் இயல்பாகவே மோட்சம்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதுமா? ஆமாம், தெரிஞ்சுக்குங்க. எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? நீங்கள் தானே மோட்சம். உங்களை தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஆனால் நான் என்னை தப்பாவலே தெரிஞ்சு வச்சுருக்கிறேன். என்னை சரியாக எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது மாதிரி எப்படி நான் ஆவறது? நீங்கள் ஆகவே வேண்டாம். நீங்கள் இயல்பாகவே அப்படி தான் இருக்கிறீங்க. சரி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் சொல்கிறது. நானே மோட்சங்கிறீங்க. நான் எல்லா இன்பங்களையும் ஒரு சேர அனுபவித்தவனாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்தையும் படைத்தவன் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஒரு நாளும் அப்படி எனக்கு என்ன அப்படி தோணவே இல்லையே. நீங்கள் பெரிய டிமாண்டை கொண்டு போய் என்கிட்ட வைக்கிறீங்க. எனக்கு தேவையான டிமாண்ட் ரொம்ப சின்னது. உனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், எனக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் பெரிய ஒரு பொறுப்பு கொடுக்குறீங்களே அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இது காரணம் அவங்க வழி வழியாக பல கோடி பிறவிகளாக பெற்ற அறியாமை நான் என்பதை இந்த மனம் உடம்பு என்று நினைத்து கொண்டிருக்கிறது தான். நாம் பேசுவது ஆத்மாவை, அவர்கள் சொல்வது மனதையும் உடம்பையும். இப்போ மனதையும் உடம்பையும் ஆத்மாவாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆத்மாதான் மனம் உடம்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும்னு அவனுக்கு ஆசை வந்துருச்சு. செய்யப்படாததாகிய அக்கிருதமாகிய ஆத்ம சுகத்தை, மோட்சத்தை இந்த செயல்களால் கர்மத்தால் அடைய முடியாது என்று எவன் ஒருவன் வைராக்கியம் கொள்கிறானோ, விவேகம் கொள்கிறானோ, அவனை பற்றிய பேச்சு இனிமேல் ஆரம்பிக்கிறது. அந்த அக்கிருதமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மமோ எதுவோ அவனுக்கு தெரியல. அவனுக்கு ஒன்று மட்டும் தெரியுது, செய்தால் பெறுவது எல்லாமே செய்த அளவு தான் கிடைக்கிறது, அனித்தியமாக இருக்கிறது, அது பலவிதமாக இருக்கிறது. நான் நினைப்பதோ மோட்சம். அந்த செய்யாமல் பெறக்கூடிய ஒன்றை எப்படி நான் பெறுவேன் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசை வருது. அதை விஞ்ஞானம்னு சொல்கிறாங்க. அந்த ஞானம் விசேஷமான ஞானம். என்ன விசேஷமான ஞானம்? எது ஒன்று செய்யப்படாததோ அதுதான் நித்தியமாக இருக்கும், அதை அடைவது தான் நித்திய சுகம் என்று அவன் தெரிஞ்சுக்கிட்டதுனால அந்த அறிவு யார் கொடுப்பார்கள்? தத் விஞ்ஞானார்த்தம். இந்த அக்கிருதம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்ம நிலையை, ஆனந்த நிலையை, மோட்ச நிலையை எப்படி அறிவது? அதை அறியும் பொருட்டு தத் விஞ்ஞானார்த்தம். அர்த்தம் என்றால் அதன் பொருட்டு, அறியும் பொருட்டு அவன் சக குரும் ஏவ ஆச்சாரியரை நோக்கி, குருவை நோக்கி அபிகச்சேத் என்றான். அவன் நகர ஆரம்பிக்கிறான், புறப்பாட ஆரம்பிக்கிறான். இப்போ நாம் என்ன நினைக்கிறோம்? குருவை கண்டுபிடிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். எந்த குரு போகலாம் அப்படின்னு கூகுளில் போய் நம்ம சர்ச் பண்ணலாம். நீங்கள் சர்ச் பண்ணும்போது என்னென்னு போவீங்க? குருன்னு போட்டோம்னா என்ன கேட்கும்? வாட் குருன்னு கேட்கும். அது நல்ல பெரிய குரு லிஸ்ட்டை கொடுக்கும். கராத்தே குருவா, சமையல் குருவா, டெய்லர் குருவா, அல்லது எந்தெந்த குரு இருக்குதோ அந்த குரு எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது மாதிரி விண்டோ ஷாப்பிங் பண்ணி எந்த குருக்கிட்ட போய் நாம் இந்த அக்கிருதம் ஞானம்,
செய்யப்படாத சுகம் ஆனந்தத்தை எப்படி பெறுவது என்று ஒருவன் கண்டுபிடிக்க விரும்பினான்னா அவன் குருவை தேடியதான் ஆகணும். குருக்களுக்கு பஞ்சமே இல்லைங்க. இவங்க என்னென்னோ குருக்கள்லாம் சொல்கிறாங்க, வாங்க நான் அதை தரேன் இதை தரேன் அதை தரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவன் புத்திசாலி. நீங்கள் தந்து நான் பெறுவதில்லை, அது என்னிடமாக இருக்கக்கூடியதை நான் அறிய வேண்டியதுன்னு தான் அவன் சொல்கிறான். நான் சென்று அடைவதாக இருந்தால் அது கர்மம் ஆகிடும். இவன் என்ன பண்ணுறான், கர்மத்தால் அடைவதெல்லாம் அனித்தியன்னு தெரிஞ்சிருக்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வாங்க உங்களுக்கு சொல்லித்தர அது மாதிரி செய்தால் உங்களுக்கு கிடைக்குங்கிறான். அட போயா, நான் செய்து தான் எல்லாத்தையும் அழுத்து போயிருக்கிறேன், நீ புதுசாக வேறு என்ன செய்ய. இல்லை நீங்கள் வேற எல்லாம் பண்ணீங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, இந்த மாதிரி பண்ணினா உங்களுக்கு கிடைக்கும். எந்த மாதிரி பண்ணினா அப்படின்னா அவங்க எதோ சொல்கிறாங்க, தண்ணியில் ஒரு மந்திரம் சொல்கிறதோ அல்லது வந்து உட்காந்து பிராணாயாமம் பண்ணுறதோ, இதெல்லாம் விதவிதமான மெத்தடில் நிறைய பேர் பிராண்ட் நேம் வச்சு சொல்லி கொடுக்குறாங்க. அது செய்தால் இதெல்லாம் அவன் புரிஞ்சுக்கிட்டான். யார், அந்த பிராமணன், அந்த விவேகமுள்ள அந்த புருஷன், அந்த சத்துவகுணம் மிகுந்த மனிதன் தெரிஞ்சுக்கிட்டான். நீங்கள் எதுவும் செய்கிறத பற்றி எதுவும் சொல்லிக் கொடுக்காதுங்க, எனக்கு தெரியாத ஞானத்தை ஒன்றா கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படி அவன் அந்த குருவை, ஞான குருவை தேடிக்கொண்டிருக்கிறான். அவர் பேர் சத்குருன்னு பேர். சத்குரு என்பவர் யாருன்னா செய்யறதுக்கு சொல்லிக் கொடுக்குறவர் கிடையாது. செய்யறத சொல்லிக் கொடுக்குறவருக்கு வந்து சத்குரு கிடையாது. இந்த ஆத்மானந்த ஞானத்தை புகட்டி எவனுக்கு மோட்சத்தை தருகிறாரோ அவர் தான் சத்குரு. சத்தை சொல்லி தருகின்ற குரு. சத் என்பது என்ன, பிரம்மம். பிரம்மமாக இருக்கின்ற அனைத்தும் படைத்த பகவான் கடவுள் நீதான் என்று எனக்கு விளங்க வைக்கணும். நீதான் சொன்னால் பத்தாது, எனக்கு அது விளங்க வைக்கணும். அதுக்கப்புறம் நான் வந்து நானே பிரம்மம் ஆயிடணும், பிரம்மம் என்பதை தெரிஞ்சுக்கணும். அப்போ எவர் ஒருவர் நீதான் பிரம்மம்னு சொல்கிறவர் எனக்கு வேண்டாம், நீதான் பிரம்மம் என்பது எனக்கு விளங்க வைக்கணும், என்னுடைய அறியாமையை நீக்கணும். நான் பிரம்மம் என்பது தெரிந்து கொள்வது ரொம்ப சுலபம். ஆனால் நான் மனிதன், நான் உடம்புங்கிறத நான் எப்படி மறக்கிறது? அதை யாராவது நீக்கணும் இல்லையா? ஒரே சமயத்தில் ரெண்டு ஞானம் வச்சுட்டு இருந்தால் என்ன ஆகும்? இவர் சொல்கிறாரு, குரு சொல்கிறாரு, நான் ஆத்மா பிரம்மங்கிறாரு, அதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்னுடைய பழப்பு எப்படி இருக்குது? ஏயா நீ வந்து பிரம்மம் பிரம்மன் வாயை திறந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிற, வேலை ஆக வேண்டாமா, நமக்கு சம்பளம் வேண்டாமா, உனக்கு சாப்பாடு வேண்டாமான்னு கேட்கும்போது என்னாச்சு, நான் உடம்பு மனசுன்னு இருக்குது. இப்போ எனக்கு ரெண்டு ஞானம் இருக்கிறது. ஒன்று நான் மனிதன் என்கின்ற ஞானம், இன்னொன்று குரு சொல்கிறாரு நான் ஆத்மாங்கிற ஞானம். இவர் சொல்கிறார் மோட்சம்ங்கிற, இவங்க சொல்கிறாங்க நீ பந்தம், நீ பந்தப்பட்டிருக்கிறாய், குடும்பத்தில் பந்தப்பட்டிருக்கிறாய், மனைவிக்கு பந்தப்பட்டிருக்கிறார், உறவுகளுக்கு பந்தப்பட்டிருக்கிறாய், தொழிலுக்கு பந்தப்பட்டிருக்கிறார், இந்த உலகமே என்னை பந்தம்னு சொல்லுது. ஆனால் இவர் ஒருத்தர் மட்டும்தான் நீ வந்து மோட்சத்தில் இருக்கேங்கிறார். எனக்கு விளங்கலை, யார் எனக்கு என் பந்தத்தை நீக்கி மோட்சத்தை காட்டி கொடுக்குறாரோ அவர் தான் சத்குரு. இந்த வேலையை வந்து யார் செய்தாலும் அவர்கள் சத்குரு என்று நான் ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்னு இந்த பிராமணன் முடி கட்டிட்டான். அதனால் அவன் என்ன செய்கிறான், யாரை நோக்கி செல்கிறான்? ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் என்று சொல்லக்கூடிய குருவை நோக்கி செல்கிறான். உங்களுக்கு மோட்சம் முக்கியம் என்றால் சர்வான் காமான் அஸ்னுதே என்று அனைத்து இன்பங்களும் அடைந்துவிட்ட திருப்தி உங்களுக்கு இக்கணமே இப்பொழுதே வேண்டுமென்றால், இதற்காக வேண்டி உங்களுக்கு படிப்போ பதவியோ பொருளோ வயோதிகமோ சில காலங்களோ சில இடமோ எதுவுமே வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டில், எந்த இடத்தில், எந்த உடம்பில், எந்த நிலையில், எந்த பொருளாதாரத்தில் இருக்கிறீர்களோ அந்த நிலையிலேயே அப்பொழுதே நீங்கள் பிரம்மமாக இருந்து அனைத்து இன்பங்களும் அனுபவித்த திருப்தியை அடைவது வேண்டுமென்றால் அதை எவர் கொடுக்கிறாரோ அவர்தான் சத்குரு. இது முடியுமா? நீங்கள் நகர கூட வேண்டாம், நீங்கள் யோகா சென்டருக்கெல்லாம் போய் உட்காரெல்லாம் வேண்டாம், எந்த ஒரு ஃபீஸ் எல்லாம் கொடுக்க வேண்டாம். இந்த குரு சொல்வதை கேட்டால் போதும். அந்த குரு யாராக இருக்க முடியும்? அவர் பேர் தான் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு பேர். அந்த ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்னு சொல்லக்கூடிய சத்குரு இந்த சத்குருங்கிற பேர் வச்சுருக்கவங்கள சொல்லலை. சத்குரு என்பவர் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டமாக இருக்கும். நீங்கள் கண்டுபிடிச்சிங்க.
அவர்கிட்ட இந்த பிராமணன் எவன் இந்த வைராகியத்தை அடைந்த நிர்வேதம் ஆயாத், எப்படி நாஸ்தி அக்ருத கிருதேன, செய்யப்படாததை செய்து பெறுவது முடியாது, நாஸ்தினா முடியாது, அடைய முடியாது, செய்யப்படாத மோட்சத்தை செய்து பெற முடியாது என்று அறிந்து கொண்ட அந்த அறிவாளி அந்த அறிவை பெறுவதற்காக வேண்டி ஸ்ரோத்தியம் பிரம்மனிஷ்டம் என்று சொல்லக்கூடிய சத்குருவை நாடி செல்கிறான். எப்படி செல்கிறான்? சமித் பாணிகி. பாணி என்றால் கை, சபித் என்றால் எரிபொருள். எதுக்கு எரிபொருள் எடுத்துகிட்டு போகிறாரு? இது ஒரு அடையாளம். அந்த காலத்திலலாம் இந்த சத்குருக்கள் எல்லாமே ஒரு குடிலே வனாந்தரத்திலேயோ ஊரை விட்டு வெளியவோ தனியாக இருப்பார்கள், ஊருக்குள்ளேயும் இருக்கலாம். எங்கே இடம் கொடுத்தாங்களோ அங்கே இருப்பார். அதுதான் அவர் நடத்துகிற ஸ்கூல். அந்த ஸ்கூலில் பல குருக்கள் இருப்பார்கள். கர்மகாண்டத்தை சொல்லிக் கொடுக்கின்ற குருக்கள் எல்லாம் இருப்பார்கள். அவர்களுக்கு வேகம், வேள்வி இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க மந்திர உச்சாடனம் போன்றதெல்லாம் 12 வருஷம் தொடர்ந்து வேதங்களை கற்றுக் கொடுப்பாங்க. அந்த காலத்தில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவன் அதுக்குள்ளேயே வேறொரு குருக்கள், சத்திரிய குரு இருப்பார், வைசிய குரு இருப்பார், சூத்திர குரு இருப்பார். அவங்க அந்தந்த தொழிலை சொல்லிக் கொடுக்குற குரு இருப்பாங்க. அவங்க நெசவு தொழிலை கொடுப்பார்கள். சில பேர் உழவு தொழிலை சொல்லிக் கொடுப்பார்கள். சில தட்டார் தொழிலோ எந்தெந்த தொழிலோ சொல்லிக் கொடுக்குற குருக்கள் இருப்பார்கள். ஆனால் இன்னொரு சத்குரு என்பவர் ஒருத்தர் இருப்பார். அவரிடம் கர்மங்களையெல்லாம் ஒழித்துவிட்ட ஞானத்தை தேடி வருகின்ற அதிகாரிகளுக்கு மட்டும் சொல்லித் தருவார். அந்த குரு தான் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். இந்த குருக்களை நாடி செல்லும் பொழுது நாம் உங்களுக்கு ஒரு அடையாளமாக போகணும். என்ன அடையாளம்னா, சேவை மனத்தோடு செல்ல வேண்டும். குருவிடம் போகிறதுக்கு இப்போ நீங்கள் பள்ளிக்கூடம் போனீங்கன்னா ஃபீஸை கட்டிட்டு போகணும். இல்லைன்னா நீங்கள் ஜாதியை சொல்லணும், இல்லைன்னா சிபாரிசு கடிதத்தை ஒருத்தர் போகணும், இல்லை ராத்திரியே ஸ்கூலில் அட்மிட் பண்ணுறதுக்கு நடுராத்திரிலேருந்து க்யூவில் நிற்கணும். ஏதாவது நீங்கள் செய்து தான் போகணும். ஆனால் இந்த ஞானத்தை சொல்லிக் கொடுக்குற சத்குருவுக்கு நீங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. என்னதை மனதில் சேவை செய்ய வேண்டுங்கிற எண்ணம் மட்டும் போகுதும். அதை தான் சமித் பாணின்னு சொல்கிறாங்க. இன்னும் குச்சி எடுத்துகிட்டு போனோன்னு சொல்கிறாங்களே எரிபொருள், அது ஒரு அடையாளம் அப்பா. உபகார பாணி, உபகாரம் செய்ய வேண்டும். இந்த குருவுக்கு என்னால் என்ன செய்ய முடியும்? அந்த குடியில் சுத்தம் பண்ணி கொடுக்கலாம், அவருடைய துணியை துவைச்சி கொடுக்கலாம், அவர் பசிக்கு நேரத்தை ஏதாவது உணவு தேடி பிச்சை எடுத்து கொண்டாந்து கொடுக்கலாம். அவருக்கு பாடம் நடக்கும்போது பிச்சை எடுக்கிறதுக்கு நேரம் கிடைக்காது. அதனால் இந்த மாணவர்களை பிச்சை எடுத்து கொண்டு வரணும். சம்பாதிக்கலாம் கூட, பணக்காரனாக இருக்கலாம், ஆனால் பிச்சை உணவே இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட மனப்பாங்கோடு அங்கு ராஜாவாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், அல்லது செல்வந்தனாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் குருவிடம் செல்லும் பொழுது அவர் தரையில் படுக்க சொன்னால் தரையில் தான் படுக்கணும். ஏன்னா குரு அங்கே தான் படுக்கிறார். அவர் என்ன சாப்பிட்றா அதான் நம்ம சாப்பிட முடியும். அங்கே சக மாணவர்கள் எந்த வித மதத்தையும் எந்த ஜாதியும் சேர்ந்தவர்களாக இருக்கிறதாலும் அவங்களோடு சக மாணவர்களாக இருக்கணும். இந்த மனப்பான்மை தான் சமித் பாணி என்பதனுடைய அடையாளம். இந்த உபகார மனசு, பயன் தருகின்ற மனசு, சேவை மனதோடு செல்ல வேண்டும் என்று அவன் கையில் இந்த சமித் என்ற பொருளோடு அந்த குருவை நாடி செல்கிறான். அந்த குருவின் தன்மை ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். இது என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸ்ரோத்ரியம் ஏன் இதை நம்ம இவ்வளோ விளக்கமாக சொல்லணும்னா, நம்முடைய தற்கால நிலையில் சரியான குருவை கண்டுபிடிக்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. பலர் 15 வருடங்கள் 20 வருடங்கள் யாரோ ஒரு குருக்கிட்ட போய் மாட்டி சிக்கிக்கிறாங்க. அவங்க எதை தர அதை சொல்கிறேன்னு எதோ சொல்லி கொடுக்குறாங்க. கடைசியில் விட்டு விடவும் வெளிவரவதுக்கு பயம். அவங்க நாம் நினைக்கிறது சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களேன்னு பயம். அவங்க சொல்லிக் கொடுத்து ஒன்று கூட எனக்கு பயனில்லையேன்னு தெரியுது. அவங்க சொல்கிறதெல்லாம் பொய்யாகவும் இருக்கிறது தெரியுது. நிறைய பேர் பொய்யை மறைத்து கொண்டிருக்கிறார்கள். இதை செய்ய அதை செய்ய, இது கிடைக்கும் அது கிடைக்கும் என்னெல்லாம் சொல்கிறார்கள்.
இவங்க வாழ்நாளில் வந்து பயமும் தோல்வியும், இந்த குருவை விட்டு வெளியே போயிட்டோம்னா வேறு எதாவது நடக்குமோ அப்படிங்கிற பயத்தினாலேயும் வாழ்நாளை வீணடிக்கிறார்கள். அதனால் குருவை கண்டுபிடிக்கணும். எந்த குரு உன்னுடைய தேவை எதுவோ அது மாதிரி தான் குரு அமைப்பார். நீ ஜோதிடம் கற்றுக்கினா ஜோதிட குருக்கிட்ட போயிடுவேன், பிரசன்ன ஜோதிடம்னா அதுக்கு வேறு ஒரு குருக்கிட்ட போயிடுவேன். அல்லது நீ வந்து யோகாசனம் பண்ணி இப்போ புகழ் அடையணும்னு சொன்னால் அது மாதிரி போகலாம். ஆனால் உனக்கு நீ தேவையானது என்ன? மோட்சத்தை நீ விரும்புகிறாய். செய்து பெறாததை, செய்யாததை, என்னுடைய இயல்பை, மோட்சத்தை, நித்தியத்தை நீ அனுபவிக்க ஆசைப்படுகிறார்னா அதை உனக்கு சொல்லித்தருபவர் யார் என்று கண்டுபிடிக்கணும். யாராக இருக்க முடியாது? அவர் பேர் தான் சத்குரு. அவருடைய தன்மை ஸ்ரோத்ரியம். ஸ்ரோத்ரியம் என்றால் காதால் கேட்பது, கேட்டல் அறிவு அப்படின்னு பேர். எதை கேட்ட அறிவு? அந்த குருவினுடைய தன்மை என்ன? கேட்ட அறிவு பெற்றவர். ஓ, கேட்டு அறிந்து கொண்டவரா? அப்போன்னா மற்ற குருவெல்லாம் அவங்க கேட்டறிந்தவர்களை நானே கண்டுபிடித்துன்னு சொல்கிறாங்க. நானே கண்டுபிடித்து என்னுடைய கஷ்டத்தில் நான் வந்து ஒரு ஊரில் இருக்கும்போது திடீரென்றுக்கு ஞானம் என்று வந்தது. நான் ஒரு கோயிலில் போய் அமர்ந்து கொண்டிருந்தேன். அந்த கோயில் எனக்கு வந்து கடவுள் காட்சி சொல்லி இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தார். இன்னொரு இடத்துல நான் இன்னொருத்தர் குரு சொல்கிறாரு, எனக்கு வந்து கண் முன்னாடியே எனக்கு வந்து தெய்வங்கள்லாம் வந்து என் நாக்களை எழுதி கொடுத்து எனக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுன்னு சொல்லி கொடுத்தது அப்படின்னு யாராவது சொன்னால் தயவுசெய்து அவர்கள் ஸ்ரோத்ரியம் அல்ல. வேதம் தான் சொல்லுது, நான் சொல்லலை. என் இஷ்டத்துக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் நினச்சிக்காதீங்க. உபநிஷத்தில் சொல்லப்பட்ட ஸ்ரோத்ரியம் என்றால் கேட்டல் அறிவு. சரி, அவர் தான் கடவுள்கிட்ட கேட்டாரே அப்படின்னு. எப்போ கடவுளே அவருக்கு சொன்னார்னா உனக்கும் சொல்லாமில்ல? அவருக்கு மட்டும் ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் இருக்குது. என்ன குவாலிஃபிகேஷனில் கடவுள் அவருக்கு நேராக சொன்னார்? ஒருவேளை அவர் எந்த குவாலிஃபிகேஷன் செய்தார் அதை சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு கடவுள் நேராக சொல்லிக் கொடுப்பார் அப்படின்னா மறுபடியும் அது செய்து பெறுவதாக இருக்கும். அவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்துட்ட பிறகு கடவுள் ஒரு நாள் வருவார். ஏன்னா செய்து முடிச்சிட்டியா, இன்னும் பாதி பாக்கி அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு கடவுள் சொல்லிடுவார். இது கேட்டல் அறிவுன்னா என்னன்னா தன்னுடைய குருவிரும்பிருந்து கேட்டு அறிந்தது. அப்போது எவன் ஒருவன் தன்னை குருன்னு சொல்லித்தரேன் வா, உனக்கு பிரம்ம ஞானத்தை உபதேசித்து சொல்லிக் கொடுக்குறேன்னு சொன்னால், ஐயா இது உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கணும். எனக்கு இது எப்படி தெரியும்னா நான் கண்டுபிடிக்கல, இது வேதத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ வேதத்தை நீங்கள் படிச்சிங்களாண்ணா? வேதத்தில் நான் படித்தா எப்படிப்பா புரியும்? வேதத்தை படித்தறிந்த என் குரு சொல்லிக் கொடுத்தார் அப்படின்னு சொல்லணும். அதனால் இவர் வந்து யார்கிட்டேருந்து வந்தார்? இன்னொரு குருலேருந்து வந்தார். அந்த குரு எதை சொல்லிக் கொடுத்தாரு? வேதத்தை தான் சொல்லிக் கொடுத்தார். அப்போ நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறீங்க? உங்கள் குரு சொல்லிக் கொடுத்ததா? இல்லை, வேதத்தை தான் நான் சொல்ல தரப்போகிறேன். வேதத்தை எப்படி சொல்ல போகிறேன்? என் குரு சொல்லிக் கொடுத்தது போல் சொல்லிக் கொடுப்பேன். இது தான் ஸ்ரோத்ரியம். வேதத்தை தான் சொல்லிக் கொடுக்கணும், குரு சொல்லிக் கொடுத்தது போல் சொல்லிக் கொடுக்கணும். அந்த குரு எப்படி சொன்னார்? வேதத்தை தான் சொன்னார், அவர் குரு சொல்லிக் கொடுத்தது போல் சொல்லிக் கொடுத்தார். அவருடைய குரு என்ன சொல்லிக் கொடுத்தாரு? வேதத்தை அவர் குரு சொல்லிக் கொடுத்தது போல் சொல்லிக்கிறார். அப்போ ரெண்டு நடக்குது இங்கே. இங்கே நமக்கு உபனிஷத்துக்களும் அதாவது வேதமும் அதை சொல்லிக் கொடுக்கின்ற உபதேச முறையும், இந்த உபதேச முறை குரு ரெண்டுமே யார்கிட்ட இருக்குதுன்னா குரு. அவர் தான் ஸ்ரோத்ரியம். ஸ்ரோத்ரியம் யாருன்னா அவர் உபனிஷத்தை கற்றவராக இருக்கணும், உபதேச முறையை தெரிந்து கொண்டவராக இருக்கணும். இந்த ரெண்டு எங்கேருந்து கிடைக்கும்? குருக்கிட்டேருந்து தான் கிடைக்கும். அப்போது குருவுக்கு ஒரு குரு இருக்கணும், குருவுக்கு ஒரு குரு இருக்கணும். அப்படி என்றால் இந்த குரு ஸ்ரோத்ரியம் என்பவர் யார்னா ஒரு குரு பரம்பரையில் வந்தவராக இருக்கணும். இந்த குரு பரம்பரையில் முதல் குரு யார்? அவர் ஆதிகுரு. அவர் தான் தட்சிணாமூர்த்தி. அவர்கிட்டேருந்து ஆரம்பிக்கும். அப்போ குருக்கிட்டேருந்து ஆரம்பித்த ஜனகாதி முனிவர்களேருந்து பிரம்மத்தில் இப்போ நாம் பறிக்கின்ற முண்டகம் யாருருந்து ஆரம்பிக்குது? பிரம்மாவிலேருந்து ஆரம்பிக்குது. பிரம்மா தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுக்க, மகன் தன்னை மகனுக்கு சொல்லிக் கொடுக்க, அவனுடைய ஃப்ரெண்டுக்கு சொல்லிக் கொடுக்க, கடைசியில் இப்போ நம்ம அங்கரஸ்கிட்டேருந்து வந்து நம்ம இது படிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ என் வாயிலேருந்து வந்துட்டு இருக்குது. முண்டகத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த நான் பேசுகின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது நீங்கள் பிரம்மா உச்சரித்து தான் நீங்கள் உச்சரிக்கிறீங்க. இதில் நடுவில் யார் இன்டர்ஃபரன்ஸும் கிடையாது. இது சொந்த கற்பனையோ சொந்த உற்பத்தியோ என்னுடைய ஐடியாவில் பிறந்ததோ கிடையாது. இது வேதத்திலிருந்து வழி வழியாக குரு பரம்பரையில் உபனிஷத்தும் உபதேச முறையும் கலந்தது. இதை கொண்டு வரவர் யார்? குரு. நீங்களெல்லாம் நாளைக்கு இதே உபதேசத்தை
உபனிஷத்தையும் உபதேச முறையையும் சேர்த்து கொண்டு போய் அடுத்த ஜெனரேஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இப்போது சீடர்கள், நீங்கள் தான் குரு. நீங்கள் ஏன் குருன்னு சொல்கிறேன்னா, ஒரு குருவிடமிருந்து இதை பெற்றதுனால. அந்த குரு யார் என்றால் அவர் ஸ்ரோத்ரியம். சரி, ஸ்ரோத்ரியம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? ஸ்ரோத்ரியம் என்பது யார்? அவர் சுயமாக எதையும் கண்டுபிடிக்காமல் தன் குருவிடமிருந்து பெற்றவர். தன் குருவை அவர் பெயரிட்டு சொல்லணும். இப்போ சங்கரர் தன் குரு கோவிந்தபாதர்னு சொல்கிறார். என்னுடைய குரு தயானந்த சரஸ்வதின்னு நான் சொல்கிறேன், குருபரானந்த சரஸ்வதின்னு சொல்கிறேன். ஏனென்றால் என்னுடைய நேரடி குரு குருபரானந்தர், அவருக்கு குரு தயானந்தர். இவங்க 2 பேரிடமிருந்து நான் உபதேசத்தை பெற்றேன். இந்த உபதேசத்தை நான் உங்களுக்கு தரேன்னா, உங்களுக்கிட்டேருந்து மறுபடியும் யார் பெறுகிறாரோ உங்களுக்கும் இந்த குரு பரம்பரையில் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் ஸ்ரோத்ரியம். ஸ்ரோத்ரியம் என்பவன் யார் என்றால், தன் காதால் உபனிஷத்தை கேட்டவன். வேறு எதுவும் இல்லை. இந்த வேதாந்தத்தை இஷ்டம் போல கூட யார் வேணால் சொல்லிக் கொடுக்கலாம். உபனிஷத்தே இல்லாமல் கூட சொல்லிக் கொடுக்கலாம். அது சரியல்ல. உபனிஷத்தின் மந்திர சொற்களால் மட்டுமே இதை பெற்றிருக்கணும். இல்லை சார், நீங்கள் தான் சொன்னீங்களே பரவித்யாவில் அதிகம்யதே யயா அக்ஷரம் அதிகம்யதே, அந்த சொல்லு போதுமே. அந்த சொல்லி எங்கேப்பா இருக்குது? உபனிஷத்தில் தானே இருக்குது. இந்த உபனிஷத்தை கையாளும் போது எந்த இடத்திலே உங்களுக்கு அந்த ஞானம் பிறக்கிறதோ அதுதான் பரவித்யான்னு சொல்கிறாமே தவிர, உபனிஷத்து பரவித்யா இல்லைன்னு சொல்லலை. அந்த பரவித்யாவை உள்ளே வைத்திருக்கின்ற அந்த அக்ஷய பாத்திரமாக இந்த உபனிஷத்து இருக்கிறது. உபனிஷத்தை கொண்டு எவன் ஒருவன் சொல்லிக் கொடுக்கிறானோ அதுதான் பிரமாணம். அந்த பிரமாணத்தினால், பிரமாணத்தை பயன்படுத்துகிற பிரக்ரியா, உபனிஷத்து பிரமாணம். இதான் சரியான அறிவு தரும் நூல். இதை சொல்லிக்கின்ற முறை, உபதேச முறைக்கு பிரக்ரியா. இந்த 2ம் சேர்ந்து தான் குரு. பிரமாணமும் பிரக்ரியாவும் அவர்கிட்ட இருக்குது. இது எப்படி வந்ததுன்னா, குரு பரம்பரையிலேருந்து வந்தது, யாரும் புதிதாக கண்டுபிடிக்கவில்லை. இது தாங்க ஸ்ரோத்ரியம். யாராவது ஒருத்தர் என்னுடைய சொந்த அறிவில் தான் நான் கண்டுபிடிக்கிறேன் வாங்க, மீதி பேரெல்லாம் காப்பி அடித்து சொல்கிறாங்க, நான் என்னுடைய சொந்த ஞானத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறேன், ஓதாது உணர்ந்தவன், என்கிட்ட யாருங்க டீச்சரே கிடையாதுன்னு சில பேர் நினைக்கிறாங்க. அப்பேற்பட்டது தான் உண்மையான குரு. அவர் சுயமாக கண்டுபிடிச்சிருக்காரு. குருவுக்கு புத்தி இருக்கணும். உங்களுக்கு புத்தி இருந்ததுன்னா நீங்கள் குரு. எதனால் வரை சீடன்? தெரிந்து கொள்ளும் வரை தான் சீடன். உங்களுக்கு உபதேசம் செல்லுகின்ற பக்கம் பிடிச்சிருந்தா நீங்கள் குருவாக ஆகிவிடுவீர்கள். நீங்கள் சீடனும் இல்லை, குருவும் இல்லை. எல்லா குருவுமே சீடர்கள் தான், எல்லா சீடருமே குரு தான். அடிப்படை தேவை உபனிஷத்தை பிரமாணமாகவும் அதை சொல்லுகின்ற குரு பரம்பரையில் வருகின்ற உபதேச முறையாகிய பிரக்ரியாவையும் கையாண்டார்களா என்பது தான் முக்கியம். ஸோ உபநிஷத்தினுடைய வாக்கியங்களை யார் முறையாக கையாள்கிறார்களோ அவர்கள் ஸ்ரோத்ரியம் அப்படின்ட்டு பேர். இப்போ 2வது என்ன? பிரம்மனிஷ்டா. நிஷ்டா என்றால் லைஃப் ஸ்டைல். என்ன லைஃப் ஸ்டைல்? கமிட்டட் லைஃப் ஸ்டைல். ஈடுபாடுடைய வாழ்க்கை முறை. அதில் கமிட் பண்ணிட்டார், இனிமேல் அவர் திரும்பி போக மாட்டார். கமிட்டட் லைஃப் ஸ்டைல்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். பாருங்கள், இவர் கல்யாணமே பண்ணிக்கல, கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்துக்காக கமிட் ஆகிட்டார், அப்படியே வாழ்ந்து கடைசி காலத்தில் மரணத்தை எழுதிவிட்டார் அப்படின்னா அவருக்கு ஒரு நிஷ்டா இருக்குன்னு அர்த்தம். என்ன நிஷ்டா? தன்னுடைய அக்கா தங்கச்சிகள்லாம் கடையேற்றி விட்டு, அப்பா சொன்ன கடமைகள்லாம் செய்து முடிச்சு விட்டு, தான் அந்த அனுபவிக்காத விட்டாலும் போவேன்னு சொல்கிறாங்களே, அது ஒரு நிஷ்டா தான், நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை. அல்லது ஒருத்தர் கடைசி காலம் வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. மேரி கியூரி, மேடம் கியூரின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அவங்க மரண காலம் வரைக்கும் இந்த ரேடியம் போன்ற இந்த கதிர்வீச்சு பொருளை ஆராய்ச்சி பண்ணி நோபல் பரிசு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஆராய்ச்சி பண்ணியிருந்தாங்க. அந்த கதிர்வீச்சாலேயே அவங்க கேன்சர் செத்தும் போனாங்க. அவங்க வாழ்க்கை முழுக்க நிஷ்டையில் கழிந்தது. என்ன நிஷ்டை? இந்த இதை கண்டுபிடிச்சே ஆகணும். பியரி கியூரியும் அப்படி தான், அவருடைய ஹஸ்பண்டும் இதே வேலை தான். அவர் ஃப்ரான்சியம்னு ஒரு பொருளை கண்டுபிடிச்சார், இவங்க ரேடியம்னு ஒரு பொருளை வச்சாங்க. ஃப்ரான்சியம்ங்கிறது அவங்க சொந்த ஊர் பெயரில் ஃப்ரான்சியம்னு ஒரு எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சார் பியரி கியூரி. ரேடியத்தை கண்டுபிடிச்சாங்க மேரி கியூரி. 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு படாத பாடுபட்டாங்க. அவங்க ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தைய நோபல் பிரைஸ் வாங்குச்சு. ஒரே குடும்பத்தில் 3 நோபல் பிரைஸ் மேடம் கியூரி, பியரி கியூரி, அவருடைய மகள். இப்படி அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
அவங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்டம் இருக்குமா? கல்யாணம், காட்சி, பொருள், இதெல்லாம் வாங்குங்க, வீடு வாங்க, நிலம் வாங்குங்க, இந்த டூர் போயிட்டு வாங்க, எதுவுமே இல்லை. இரவு பகலாக அங்கேயே வாழ்கிறார்கள்னா அது பேர் நிஷ்டா. இப்போ பிரம்மனிஷ்டான்னு என்ன? எவனொருவன் இந்த உபனிஷத் வாக்கியங்களும் பகவத்கீதை வாக்கியங்களும், அதாவது பிரமாணம், ஸ்ருதி ஸ்மிருதி, ஸ்ருதி என்பதெல்லாம் உபனிஷத்து, ஸ்மிருதி என்று நாம் சொன்னோம் இல்லையா, ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் என்று சொன்னோம். ஆலயம் கருணாலயம்னா, ஆலயம்னா ஒரு கிடங்கு, சேமிப்பு கிடங்கு. அந்த ஆலயத்தில் என்ன இருக்குது? ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் அப்படின்னு சொல்கிறது. இந்த தகவல்களையெல்லாம் வைத்திருக்கின்ற ஒரு கிடங்காக, ஒரு புதையலாக இருக்கின்ற அந்த கருணாலயமாக இருக்கின்ற சங்கரரை நமாமி பகவத் பாதம் அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா. அந்த அந்த தகவல்கள், அந்த பிரம்ம ஞானத்தை, பெற்ற ஞானத்தை எவர் ஒரு வாழ்க்கை முழுதும் கடைபிடிக்கிறாரோ அவர் பேர் தான் நிஷ்டா. அப்போ அவருக்கு என்ன வேலை? இந்த பிரம்மனிஷ்டனுக்கு வேலை எந்த வேலையும் கிடையாது. காலையில் எழுந்ததிலிருந்து தூங்குகிற வரைக்கும் எப்பொழுதெல்லாம் இருக்கிறாரோ அவர்களது மனதிலே எப்பொழுதும் வேதாந்த வசனங்களும் பகவத்கீதையும் ஸ்ருதியும் ஸ்மிருதியும் தான் இருக்கும். அதை பற்றிய சிந்தனை தான் இருக்கும். மீதி நேரத்தில் பல்தளவெல்லாம் குளிக்கலாம், ட்ரெஸ்ஸை பண்ணலாம், எதை ஒன்றா பண்ணலாம், நண்பர்களோடு பேசலாம். அப்படியே பேசினாலும் கூட அதில் வேதாந்தம் தான் இருக்கும். வேதாந்தத்தை படிப்பதும், வேதாந்தத்தை பேசுவதும், வேதாந்தத்தை உபதேசிப்பதுமாக வாழ்க்கை முழுவதையும் அதிலே யார் ஒருவன் விடுகிறானோ அவன் தான் பிரம்மனிஷ்டா. பொழுதுபோக்க பார்ட் டைம்லாம் கிடையாது. எனக்கு பிஸ்னஸ் கொஞ்சம் இருக்குது, நான் கொஞ்சம் டீச் பண்ணுவேன் அப்படின்றது கிடையாது. அவர் பிஸ்னஸ் செய்யும் பொழுதும் பிரம்மனிஷ்டையில் தான் இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். பிரம்மனிஷ்டைங்கிறது நடை உடை பாவனையோ, அவர் போட்டிருக்கிற ருத்ராட்ச மாலையோ அதெல்லாம் கிடையாது. அவர் மனதிற்குள்ளே, புத்திக்குள்ளே என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது, எதை பற்றிய ஞானம் இருக்கிறது, எதில் அவர் திளைத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். அவருக்கு வேறு எந்த கமிட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. ஒரே கமிட்மெண்ட் பிரம்மனிஷ்டை தான். இந்த பிரம்ம வாழ்க்கை, நான் விடுபடை பெற்ற பிரம்மமாக இருக்கின்ற, பூஜிக்க தகுந்த மகாத்மா என்கின்ற ஞானத்தோடு எவர் ஒருவர் சக காரியங்களெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாரோ அவர் பிரம்மனிஷ்டா என்று பெயர். இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? மூல ஸ்ரோத்ரியமாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த விஷயத்தில் பார்த்தோம்னா, இந்த நான் 10 உபநிஷத்து படிச்சிருக்கிறேன், இந்த டிகிரி சர்டிஃபிகேட் பாருங்கள், இந்த யூனிவர்சிட்டியில் எனக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு எதையும் காட்டவே முடியாது. ஆனால் ஒருத்தன் ஸ்ரோத்ரியமாங்கிறதுக்கு அடையாளமே இல்லை. ஒரு சில பேர் இந்த ஸ்ரோத்ரியம்ங்கிறதுக்கு அடையாளமாக புஸ்தகங்கள், நூல்களெல்லாம், உரைகள்லாம் எழுதுவாங்க. அந்த எழுதுன வச்சு ஒவ்வொரு படிச்சிடலாதானே எழுதியிருப்பார். இதனால் 10 உபநிஷத்துக்கு உரை எழுதியிருக்கிறார், அதனால் ஸ்ரோத்ரியம்னு கண்டுபிடிக்கலாம். இன்னும் எத்தனையோ ஸ்ரோத்ரியங்கள் எழுதாமலே இருக்கிறாங்க. என்னுடைய குருநாதர்களே எழுதாமல் தான் இருக்கிறாங்க. அவங்க பேசி தான் இருக்கிறாங்க. பேசிய ஒலிப்பதிவு நாடாக்கள் கிடைக்கலாம். இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களெல்லாம் எத்தனையோ, சங்கரருக்கு தொடங்கி நமக்கு வரைக்கும் நடுவில் இருக்க எத்தனையோ குருநாதர்கள் புஸ்தகங்கள்லாம் எழுதாமலே இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ஸ்ரோத்ரியம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போது ஒரு குரு ஸ்ரோத்ரியமானு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவர் எந்த சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்க மாட்டார். நான் இதை படித்தேன்னு சொல்லக்கூட மாட்டார். அவர் சொன்னார்னா அவர் அது படித்ததுக்கு அர்த்தமே இல்லை. நான் இத்தனை படிச்சிருக்கிறேன்னு அவர் சொல்லிட்டார்ல, வெறும் படிப்பாளி தான் நினச்சிக்கலாம். ஸ்ரோத்ரியம்ங்கிறது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பிரம்மனிஷ்டாங்கிறது கண்டுபிடிக்கிறது ஈஸியாக, அதுவும் கஷ்டம். அவர் மனசில் பிரம்மத்தை பற்றி தான் யோசிக்கிறான்னு நமக்கு எப்படி தெரியும்? இட்லி சாம்பார் கூட யோசிக்கலாம், நாளைக்கு பிரச்சனையை பற்றி யோசிக்கலாம், அல்லது வெளிநாடு போவதற்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு அதை பற்றி யோசனை பண்ணிகிட்டு இருக்கலாம். நமக்கு தெரியாது. அப்போ ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் என்பது கண்டுபிடிக்க முடியாது. அப்போ சத்குருவை யார் எப்படி கண்டுபிடிப்பான்? ஆனால் அந்த இடத்துல தான் பரமேஸ்வரர் நமக்கு உதவி செய்கிறார். எவன் ஒருவனுக்கு இந்த பிரம்ம ஞானத்தில் நாட்டம் விட்டதோ அவனுக்கு கட்டாயம் குரு வருவார். இவரை சேர்த்து வைக்கிற பொறுப்பு பரமேஸ்வரன். இப்படித்தான் இந்த யூடியூப் வாசகர்கள், கேட்பவர்கள் எல்லாமே இந்த பிரம்ம ஞானத்தில் வந்துவிட்டார்கள். அது அவருடைய ஈஸ்வர கிருபை. அவங்க கண்ணில் எப்படி கிடச்சிது? யாரோ சொல்லி எப்பயோ அறிமுகப்படுத்தின ஒரு வீடியோ, ஒரு புஸ்தகம், ஒரு பேம்ப்ளெட், ஒரு நண்பர் சொல்லி கூட்டிகிட்டு போனார். இப்படின்னு தான் எல்லாம் ஒவ்வொரு குருநாதரும் இந்த ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டத்தை யார் அடைகிறார்கள்? அடைவிச்சது யார்?
அவருடைய பூர்வ ஜென்ம புண்ணியங்களும் அவர்கள் இத்தனை காலம் தேடிக்கொண்ட ஞானமும். என்னுடைய அனுபவத்தில் நிறைய மாணவர்கள் வந்து இந்த பிரம்மஞானத்திற்குள் தலைப்பட்டு விடுதலை பெற்றவர்களை நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய இப்போ சக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் எப்படி வந்தாங்கன்னு பார்த்தோம்னா, அவர்கள் தளராமல் மனதிலே இதுதான் ஞானம்னு தெரியாது, இந்த அக்ஷரம் பிரம்மத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும்னு தெரியாது. ஆனால் அதை தெரியாமலே அதை நாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பல குருக்கள்கிட்ட சென்று அவர்கள் பார்த்துவிட்டு திருப்தி அடையாமல் தப்பிச்சு வந்திருக்கிறாங்க. நல்ல காலம் நம்ம பிடிச்சிட்டோம். எப்போ தெரியுது? இந்த ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் இருக்கின்ற குருவிடமிருந்து இந்த பிரம்ம ஞானம் பெற முடியுங்கிறத அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? அவங்களுக்கு இன்னும் கூட தெரியல. ஆனால் பரமேஸ்வர கிருபை தான் செய்திருக்கிறது. இப்போ பரமேஸ்வர கிருபை எங்கேருந்து உண்டானா, நாம் இத்தனை காலம் செய்த ஸ்ரத்தை, இது காலம் வரைக்கும் நாம் அது மீது வைத்திருக்கின்ற பேர் ஆவல், என்னென்னு தெரியாமலே அந்த அறிவின் மீது ஒரு ஆசை, அது மோட்சம்னு தெரியாது, அது சர்வான் காமான் அஸ்னுதேன்னும் தெரியாது, அது இந்த 7 உலகங்களை படைத்த பிரம்ம நிலை அடைகிறதுன்னு தெரியாது. ஆனால் ஏதோ ஒன்று இருக்கிறது. மகான்கள்லாம் அடைஞ்சிருக்கிறாங்க. ரமணர் அடைஞ்சிருக்கிறார், பரமஹம்சர் அடைஞ்சிருக்கிறார். இவங்களெல்லாம் அடைஞ்சிருக்கும்பொழுது நான் ஏன் செய்யக்கூடாது? அதை அடைவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு தெரியல. அடைகின்ற சாத்தியம் தெரியுது, ஆனால் சாதனம் என்னன்னு தெரியல. அந்த சாதனத்தை தேடி பல குருநாதர்கிட்ட செல்லும் பொழுது ஒன்று எவன் ஒருவன் எந்த குரு இது குரு பரம்பரையிலேருந்து உபனிஷத்துலேருந்து வருதுன்னு சொல்கிறாரோ அப்போது நம்ம அவர்கிட்ட போகலாம். அப்படி போனோம்னா அவர் பிரம்மனிஷ்டனாக இருக்கணும். சில நேரங்களிலே குரு ஸ்ரோத்ரியமாக இருக்கலாம். ஆனால் பிரம்மனிஷ்டனாக இருக்க மாட்டார். இதில் இருக்க மாட்டார், இதில் இருப்பார். அது பயனில்லை. என்ன ஆகும்? அவர் நிறைய பாட புஸ்தகம்லாம் படித்து பிரம்ம உபதேசம் ரொம்ப அழகாலாம் சொல்லுவார். ஆனால் அவர் கடைபிடிக்கிறது இல்லை. அவர் பார்ட் டைம் ஜாபில் என்னென்னவோ பண்ணிகிட்ருக்கிறாரு, பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்கிறார். 10,000 கொடுங்க, ஒரு கோர்ஸ் தரேன், இந்த பகவத்கீதையை முடித்து கொடுக்கறதுக்கு இவ்வளோ லாபம், இப்படின்னு பேசிகிட்டு இருந்தார்னா அவர் வெறும் ஸ்ரோத்ரியன் தான். அவருக்கும் 100 கும்பிடு போட்டு வந்துடணும். சில பேர் பிரம்மனிஷ்டராக இருப்பாங்க, ஆனால் ஸ்ரோத்ரியமாக இருக்க மாட்டாங்க. பிரம்மனிஷ்டர்னா எப்படியோ பிரம்மத்தை தெரிந்து கொண்டவர்களாக இருப்பாங்க. உபநிஷத்து வாயில் தெரிஞ்சிக்காம அதே உண்மையை இவர்கள் தானத்தில் இப்போ நம்ம பரமஹம்சர்லாம் பார்க்கலாமல்ல, அவர் எந்த குருநாதர்கிட்டையும் போய் இதெல்லாம் கற்றுக்கிட்டாருன்னு தெரியல. அவர் சில குரு தோதாத்திரின்னு சொல்லக்கூடிய ஒரு முதல் பெயரில் இருக்கும்பொழுது அதுக்கு கூட இருக்கக்கூடிய யாரோ ஒரு பிரம்மஞானி உபதேசம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே அவர் அதிகாரி ஆகி இருக்கிறார் காளி பூஜையினால். அப்புறம் அந்த அம்மா சொல்லிக் கொடுத்த உடனே அவருக்கு ஸ்பார்க் வந்துடுச்சு. சர்வம் பிரம்மமயம்னு தெரிஞ்சுக்கிட்டார். ஆனால் எப்படி அவர்கிட்ட யயா அக்ஷரம் அதிகம்யதேன்னு சொல்லக்கூடிய அந்த பராவித்யா 2 சொற்களிலே அவர் ஞானம் பெற்றுட்டார். அவரோட உபனிஷத்தை பற்றி எதுவும் தெரியாமல் இருக்கலாம். இருந்தாலும் உபனிஷத் சாராம்சமாகிய அந்த மகா வாக்கியத்தினுடைய லட்சியார்த்தத்தை அவர் ஒரு சில சொற்களால் ஒரு ஞானியிடம் என்று பெற்றுக்கொண்டு அவர் பிரம்மனிஷ்டராக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் ஸ்ரோத்ரியம் இல்லை. அவர் முறையாக உபனிஷத்துக்களையும் படிக்கவில்லை. அவரிடம் போய் கேட்டோம்னா எல்லாம் பிரம்மண்டா போடா, என்னடா இருக்குது, எல்லாம் மித்யா போ அப்படின்னு சொல்லிடுவார். அவர் வேறு ஒன்றும் சொல்ல மாட்டார். அப்போ அவர்கிட்ட டீச்சிங் கிடைக்காது. அவரை நம்ம பார்த்து ஏங்கிக்கிட்டு வந்துடலாம். இவரெல்லாம் இப்படி இருக்கார், நம்மளால் இருக்க முடியலையே. எப்படி சுவாமி நீங்கள் எப்படி சொன்னா, அது ஆகண்டா, நீ எப்படி ஆக போகிற, நீ தான் பிரம்மம், இது எது நீ ஆகணும், நீயே பிரம்மமாக இருக்கும்போது பிரம்மமாக இப்படி ஆக முடியும் போ அப்படின்னு சொல்லிடுவார். அப்படிப்பட்ட குருநாதர்கள் பிரம்மனிஷ்டர்களாக இருக்கலாம். ஆனால் குறை சொல்லலை, அவங்க பிரம்மனிஷ்டருங்கிறதுல பெருமை தான். அவர்கள் மோட்சம் அடைஞ்சிட்டாங்க. ஆனால் அவர்கள் ஸ்ரோத்ரியமாக இல்லாதனால உங்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுக்க முடியாது. இந்த ஸ்ரோத்ரியம் சொல்லிக் கொடுப்பான், ஆனால் அவன் பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறான். அப்போ நமக்கு முன்னூறு உதாரணமாக இருக்க முடியாது. அப்போ நான் அவனை பார்த்துருக்கும்போது இவன் சொல்கிறது இவனே கடைபிடிக்காமல் இவனே நொந்துகிட்டு இருக்கிறான், பணம் நனைஞ்சிட்ருக்கிறான், இது போயிடுமோ அது போயிடுமோன்னு ஏங்கிட்டு இருக்கிறான், ஊராக சுற்றிட்டு இருக்கிறான், இதை பார்க்கல அதை பார்க்கலன்னு போயிட்டுருக்கிறான். இன்னும் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்டை கொண்டு வா சேருன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்படின்னு சொல்லும்போது இது பிரம்மனிஷ்டை மாதிரி தெரியல, ஸ்ரோத்ரியமாக மட்டும் இருக்கிறான், நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கான். இப்படி இருக்கிறங்கிறத நம்ம பார்க்குறோம். இதனால் மாணவன் இந்த ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் என்று சொல்லக்கூடிய குருவை அடைந்து விட்டால்
அதை போல் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இந்த உலகத்திலே கிடையவே கிடைக்காது. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைப்பதை யாரும் நழுவிடவும் கூடாது. இந்த மந்திரத்தை மறுபடியும் நம்ம பார்த்துட்டு அடுத்த வகுப்பில் மீதி இருக்கிறத பார்ப்போம். பரீக்ஷ லோகான் கர்மச்சிதான் பிராமணः நிர்வேதம் ஆயாத் நாஸ்தி அகிருத கிருதேன தத் விஞ்ஞானார்த்தம் சக குருமேவ அபிகச்சேத் சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். இயல்பாக இருக்கக்கூடிய செய்து பெறாத பிரம்மத்தை செய்து பெற முடியாது என்று தெரிந்து கொண்டு செய்து பெறுவதால் கிடைக்கின்ற எல்லா சுகங்களையும் பரீட்சை செய்து அவற்றிலெல்லாம் அவன் வைராக்கியம் அடைந்த விவேகியானவன். எந்த ஞானத்தை பெற்றால் இந்த அக்கிருதம் என்று சொல்லக்கூடிய செய்யாத மோட்ச நிலையை பெற முடியுமோ அதை நாடி நல்ல ஒரு குருவை தேடி உபகார மனிதனுடன் அடைகிறான். அந்த குரு ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் என்று இந்த மந்திரம் நமக்கு சொல்கிறது. அடுத்த வகுப்பில் நாம் மீண்டும் முண்டகோபனிஷத்தினுடைய பிரம்ம வித்யாவை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம்.